மக்களே நோன்பு திறக்க போவோமா? இன்றைக்கி வந்து 5:49க்கு மொதல் நோன்பு. அதனால் வந்து நல்லா கொண்டாடுவோம். அதனால் காய்கறிகள், பழங்கள், முக்கியமாக பேரிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், ஜூஸு, பக்கோடா, அப்பளம் எல்லாத்தையும் பொரித்து ஜூஸ்லாம் போட்டு ரெடியாக ஸ்டாப்பில் கரெக்டாக 5:49க்கு பாங்கு சொன்னோன்னே டக்குன்னு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஜூஸை குடிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருந்தோம். நமக்கு என்ஜாயாக இருக்கலாம், ஆனால் நோன்பு வச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன, எப்படி நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. மொதல் நோன்பு அப்படி தான் இருக்கும், பல்ல கடிச்சிட்டு அதுக்கப்புறம் போக போக பழகிடும். அதனால் நம்ம கூட போய் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அதனால் மொதல் நோன்புக்குள்ள கடைசி வரைக்கும் 30 நோம்புக்கு நம்ம கூப்பிடுவாங்க. நம்ம போய் ஜூஸ் ஈஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா தெம்பாக சாப்பிட்டு ஆறுதலை சொல்லிவிட்டு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மக்களே, இங்கடா மாப்பிள்ளை ஆளை காணான்னு பார்த்தோம் அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து வெளியில் போய் ரவுண்டாக போட்டு வந்துருக்காப்புல. எப்படியும் 10 பை வாங்கியிருக்காப்புல. எல்லா பையிலையுமே பேரிச்சம்பழம், ஒரு தண்ணி பாட்டில், ஒரு மோர் இது இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு கீமாவோட போட்ட வந்து ஒரு பார்சல் கிடச்சிருக்கு. மாப்பிள்ளை வந்து இனிமேல் 1 மாதத்துக்கு சமைக்க மாட்டாப்புல, இதை வச்சு பொழப்ப ஓட்டிடுவாப்புல. பார்த்துக்கோங்க. மட்டனோட போட்ட கீமா வித்து ரைஸு, இன்னொரு கவரில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கப்ஸாலாம் சாப்பிட்டு நைட்டு தூங்கிடுவாப்புல. நாளைக்கு இதை வச்சே கொண்டு போயிடுவாப்புல. இந்த சவுதி அரேபியாவில் நமக்கு நோன்பு வந்துட்டாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.